இன்று நாம் எழுத்துகளின் பிறப்பு பற்றி பார்ப்போமா? பிறப்பு என்றால் என்ன? உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது தலை, மூக்கு, கழுத்து, மார்பு ஆகிய இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இவ்வாறு எழுத்துகளின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். எழுத்துகளின் இடப்பிறப்புகளை அறிந்து கொள்வோமா? உயிர் எழுத்துகள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய் எழுத்துகள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய் எழுத்துகள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய் எழுத்துகள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆய்த எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. எழுத்துகளின் முயற்சி பிறப்பு பற்றி தெரிந்து கொள்வோமா? முதலில் உயிரெழுத்துகள் பற்றி பார்ப்போம். அ, ஆ ஆகிய 2 வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. இ, ஈ, ஏ, ஏ, ஐ ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. உ, உ, ஓ, ஓ, ஔ ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. அடுத்ததாக மெய் எழுத்துகள் பார்ப்போம். இக், இங் ஆகிய இருமைகளும் நாவின் முதற்பகுதி, அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இச், இஞ் ஆகிய இருமைகளும் நாவின் இடைப்பகுதி, நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இத், இன் ஆகிய இருமைகளும் நாவின் நுனி, அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இத், இந்த் ஆகிய இருமைகளும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இக், இம் ஆகிய இருமைகளும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இம் இது நாக்கின் அடிப்பகுதி, மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இர், இல் ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இல் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறக்கிறது. இம் இது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இர், இம் ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இப்போது நாம் சார்பெழுத்துகள் பற்றி பார்க்கலாம். ஆய்த எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துகள் யாவும் தத்தம் முதலெழுத்துகள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. இப்போது பயிற்சி நேரம். மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் எவை? இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.